அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குற கண்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஷேரையும் விற்கவோ வாங்கவோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களுக்கு துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர்றது உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்கள்கிட்ட மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி February 11 ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 3 புள்ளிகள் உயர்வடைந்து 10,654 புள்ளிகளில் முடிவடைந்திருக்கு. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் 85 புள்ளிகள் சரிவடைந்து 6,686 புள்ளிகளில் முடிவடைந்திருக்கு. சில கம்பெனிஸுடைய ஈவெண்ட்ஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் கல்ஃப் மார்க்கெட்ஸ் ஒரு ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. யூஏயில் மிக்சடாக க்ளோஸ் ஆகிருக்கு. அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ்லையும், இந்த டிஎஃப்எம் கொஞ்சம் நெகட்டிவாகவும் க்ளோஸ் ஆகிருக்குது. மெயினாக டிஎஃப்எம் ஏடிஎக்ஸ் ரெண்டுலேயுமே இன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங் மெயினாக நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் ஈரான் இஷ்யூ அகெயின் எஸ்கலேட் ஆகிறதுனாலையும் அதோட இம்பாக்டும் இருந்திருக்கு. ஃபெர்டி குளோப் அவங்களுடைய 2025 ஃபைனான்ஷியல் இயர் 2025 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ரெவன்யூ 41% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2025 $2.82 பில்லியன் கிராம்ஸ் ரெவன்யூவாக அவங்க ஈட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு பங்குக்கு 6.05 ஃபில்ஸ் டிவிடெண்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. H2 டிவிடெண்டாக. ஆல்ஃபா தாபி அவங்களுடைய ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஃபுல் இயர் 2025 ரெவன்யூ 78.8 பில்லியன் திராம்ஸாக இருக்குது. அவங்களுடைய ப்ராஃபிட் 15 பில்லியன் திராம்ஸாக இருக்குது. அவங்களுடைய ரெவன்யூ இயர் ஆன் இயர் 24% க்ரோ ஆகிருக்குது. அவங்களுடைய ப்ராஃபிட் 11% இயர் ஆன் இயர் சர்ஜ் ஆகிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எமிரேட்ஸ் கூலிங் சிஸ்டமான எம்பவரில் தேவா அவங்களுடைய ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஸ்டேக்கு முன்னாடி 56% இருந்திருக்கு. அதை இப்போ 80% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க அவங்களுடைய அந்த பேலன்ஸ் ஸ்டேக்கை துபாய் ஹோல்டிங்ஸில் இருந்து அவங்கள்ட்ட இருந்த ஃபுல் ஸ்டேக்கையும் இவங்க இன்றைக்கி கைமாற்றல் பண்ணியிருக்காங்க. அவங்க வாங்கியிருக்காங்க. இதோடைய வேல்யூ 5.184 பில்லியன் திராம்ஸாக இருக்குன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அரேமேக்ஸ் அவங்களுடைய ஃபைனான்ஷியல் இயர் 2025 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய குரூப்புடைய ரெவன்யூ 6.36 பில்லியன் திராம்ஸாக இருக்குது. அது 1% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய Q4 ரெவன்யூ மாத்திரம் 1.7 பில்லியன் திராம்ஸாக இருக்குதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஸ்டேபிள் ரெவன்யூ ஸ்டேபிளாக இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதாகவும் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எமிரேட்ஸ் என்பிடி ஈஜிப்ட் அவங்களுடைய ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 2025 ஈஜிப்சியன் பவுண்ட் 9 பில்லியன் ஈஜிப்சியன் பவுண்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் 6.1 பில்லியன் ஈஜிப்சியன் பவுண்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது 2024 5.3 பில்லியன் ஈஜிப்சியன் பவுண்டாக இருந்திருக்கு. இது 15% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய டோட்டல் அசட்ஸ் 208 பில்லியன் ஈஜிப்சியன் பவுண்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அர்காம் கேபிட்டல் சில கம்பெனிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அட்னாக் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சர்வீசஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 5 கிராம்ஸ் 75 ஃபில்ஸ். இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 6 கிராம்ஸ் 40 ஃபில்ஸ். அபுதாபி போர்ட்ஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 5 கிராம்ஸ் 26 ஃபில்ஸ். இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 6 கிராம்ஸ் 10 ஃபில்ஸ். ஜனாகேஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 95 ஃபில்ஸ். இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 1 கிராம்ஸ் 15 ஃபில்ஸ். ராசல் கைமா ப்ராப்பர்ட்டிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1 கிராம்ஸ் 45 ஃபில்ஸ். இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 1 கிராம்ஸ் 50 ஃபில்ஸ். அஜிலிட்டிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1 கிராம்ஸ் 49 ஃபில்ஸ். இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 1 கிராம்ஸ் 80 ஃபில்ஸ். அல்தார் ப்ராப்பர்ட்டிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 10 கிராம்ஸ் 90 ஃபில்ஸ். இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 12 கிராம்ஸ் 40 ஃபில்ஸ். அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் இன்றைக்கி சில டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். இன்சூரன்ஸ் ஹவுஸ் 57 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 12.3% உயர்வு. சுடாட்டெல் 65 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.4% உயர்வு. யுனைடெட் அரப் பேங்க் 1 கிராம்ஸ் 45 ஃபில்ஸ். இது
முடிவடைந்திருக்கு. இது 4.25% உயர்வு. ஹயா இன்சூரன்ஸ் 1 கிராம்ஸ் 40 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.25% உயர்வு. ஈஸ்ராக் இன்வெஸ்ட்மெண்ட் 49 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.25% உயர்வு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். ஆல்கலிஜி இன்வெஸ்ட்மெண்ட் 5 கிராம்ஸ் 41 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 9.5% வீழ்ச்சி. 2.0 2 கிராம்ஸ் 25 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 6.5% வீழ்ச்சி. ராசல் கைமா இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி 2 கிராம்ஸ் 2 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 6% வீழ்ச்சி. அமெரிக்கானா 1 கிராம்ஸ் 90 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5% வீழ்ச்சி. அபுதாபி நேஷனல் எனர்ஜி கம்பெனி 3 கிராம்ஸ் 7 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% வீழ்ச்சி. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். எமிரேட்ஸ் ரீம் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி 2 கிராம்ஸ் 70 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 6.25% உயர்வு. துபாய் ரெசிடென்ஷியல் ரீட் 1 கிராம்ஸ் 39 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% உயர்வு. எமிரேட்ஸ் என்பிடி 34 கிராம்ஸ் 65 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% உயர்வு. மஸ்ட்ராக் பேங்க் 259 கிராம்ஸ் 70 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% உயர்வு. டூ 10 கிராம்ஸ் 90 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1% உயர்வு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். துபாய் இஸ்லாமிக் பேங்க் 9 கிராம்ஸ் 14 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 9% உயர்வு வீழ்ச்சி. எமிரேட்ஸ் கூலிங் சிஸ்டம் 1 கிராம்ஸ் 82 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.25% வீழ்ச்சி. எக்டிடாப் 45 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% வீழ்ச்சி. அல்ஃபர்டாஸ் 32 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% வீழ்ச்சி. டிகாம் 4 கிராம்ஸ் 5 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இதுவும் 2.25% வீழ்ச்சி. அவ்வளோதாங்க என்னுடைய கண்கள் கட்டிய சில முக்கியமான ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமோடிட்டி அப்டேட் மற்றும் கோல்டு அண்ட் சில்வர் அப்டேட் இன் ஐஎன்ஆர் அண்ட் ஏஇடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.